பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அன்பு. களம் சூடு பிடிச்சிருக்கிறதுனால புரிஞ்சுக்க முடியுது. எல்லாரும் வேக வேகமா எலெக்ஷன் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஸ்டாலின் புதிய ஸ்கீம்ஸ் கான்சன்ட்ரேட் பண்றாரு. எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை நோக்கி நகராரு. விஜய் அவர்கள் முதல் முறையா போராட்ட அரசியல் அப்படின்ற இடத்துக்கு வராரு. களம் இப்படி நகர ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது ஓபிஎஸ் அவர்கள் புதுசா அடுத்த ஒரு விண்டோ ஓபன் பண்றாரு. அவரோட அரசியலுக்கான விஷயத்தை ஓபன் பண்றாரு. எப்படி நகருது சார்? இந்த ட்ராக்ஸ் எல்லாம் எப்படி நகருதுன்னு பாக்குறீங்க சார்? திமுக அண்ணா திமுக 2 ஓட்டு வங்கியும் திராவிட ஓட்டு வங்கியை தாங்க ஷேர் பண்ணுது. நீங்க 67ல இருந்து பார்க்கிற விஷயம் தான். 67 வரைக்கும் 62 வரைக்கும் காங்கிரஸுக்கு மாற்று பொது உடைமை கட்சி கம்யூனிஸ்ட். 57 தேர்தல் தான் திமுக சந்திக்கிற முதல் தேர்தல். 15 சீட்டு தான். கம்யூனிஸ்ட் கட்சி வலுவா இருக்குது. 62ல கம்யூனிஸ்ட் கட்சி கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் அடைய தொடங்கும் போது திமுக மாற்று அரசியலை வைத்தது 50 இடம். அப்போ மாற்று அரசியல் முயற்சிகள் எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். விஜய் மாற்று அரசியல் சொல்றாருன்னா அந்த மாதிரியான அரசியல் முயற்சி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஜனங்க ஓட்டு போடணும். ஜனங்க ஓட்டு போடணும்னா உடனடியா போட்ட போறது இல்லை. 15 சீட்டு எப்படி 50 சீட்டா மாறுச்சு? 50 சீட்டு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு அங்க கேண்டிடேட் இருக்கணும். பிரபலமான ஒரு முகம் இருக்கணும். அது முதலமைச்சர் முகங்கிறத மட்டும் நீங்க எடுத்துக்கூடாது கணக்குல. இப்ப திமுக முதலமைச்சர் முகமே இல்லாம தானே 57லயும் 62லயும் செயல்பட்டு இருக்கோம். 67ல கூட முதலமைச்சர் முகம் கிடையாதுங்களே. அண்ணாவே முதலமைச்சர் கேண்டிடேட் கிடையாது. அண்ணா தென்சென்னை எம்பிக்கு தானே நின்னாரு. அப்போ முதலமைச்சர் கேண்டிடேட்டுங்கிற முகம் இல்லாம தானே திமுக இது மாதிரி உதாரணங்கள் நிறைய மாநிலங்களை பார்க்கலாம். நம்ம மாநிலங்கிறதுனால நம்ம திமுக உதாரணமா வச்சு பேசுறோம். ஏனென்றால் முதலமைச்சர் முகம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் எது? கேண்டிடேட் முகம். சீஃப் மினிஸ்டீரியல் கேண்டிடேட், கான்ஸ்டிடியூன்சி கேண்டிடேட், 2 இருக்கு இல்லையா? வேங்கை வேதாந்தம் பேசி கேட்டிருக்கிறாயா தம்பி? கரடியார் கருணை பற்றி பேசி கேட்டிருக்கிறாயா தம்பி? இதெல்லாம் அந்த காலத்துல அரசியலில் எழுதப்பட்ட விஷயங்கள். அதாவது நமக்கு எதிராக நிற்கிற கேண்டிடேட்டு வேங்கை, அவர் பேசுறது வேங்கை பேசுகிற வேதாந்தம். நமக்கு எதிராக நிற்கிற கேண்டிடேட்டு கரடி, அவர் காட்டுகிறது கரடை காட்டுகிற கரடை. அதெல்லாம் பயன் இல்லை. இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இப்படியெல்லாம் இருந்த விஷயங்க. பிரிண்ட் மீடியா மட்டும் இருந்தது மக்கள்கிட்ட அபிப்பிராயத்தை கொண்டு போய் செல்றதுக்கு. இன்னைக்கு ஒரு கன்சம்டர் நேரத்துக்குள்ள எல்லாமே மக்கள் தங்கள் அபிப்பிராயத்தை உருவாக்கிக்கிறாங்க. ஓட்டர் ஆல்வேஸ் ஸ்மார்ட்டர். அது அடிப்படை உண்மை. அதுதான். ஏன்னா அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஓட்டரும் தங்களை புதுப்பிச்சுக்கிட்டே வராங்க. அரசியல் கட்சி மட்டும் புதுப்பிக்கலைங்க. சாதாரண வாக்காளர்களும் தங்களை தாங்களே புதுப்பிச்சு கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கான அனுபவமும் அறிவும் நாலேஜும் கூட்டிகிட்டே போகுது. அப்ப அது ஒரு டவுட் சார். அதாவது வாக்காளர்களும் தங்களை புதுப்பிச்சுக்கிறாங்க நீங்க சொல்றீங்க. ஆனா இந்த 60 ஆண்டுகால தமிழக அரசியல் வரலாற்றுல பார்க்கும்பொழுது திரும்ப திரும்ப மக்களோட ஆப்ஷன் திமுக அதிமுக 2 தான் மாற்றி இருக்கு. அதை தாண்டி வேற யாரையும் மாற்ற யாருமே மக்கள் பெரிய நம்ப மாட்டேங்கிறாங்க. திரும்ப திரும்ப இவங்கள தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் எப்படி சார் அப்டேட் ஆகுறாங்க? வாக்காளர் எப்படி அப்டேட் ஆகுறாங்க நீங்க சொல்றீங்க சார்? அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது எப்படி புரிஞ்சுக்கிடணும்னா, தமிழ்நாடு அரசியல் பல்வேறு ஓட்டு வங்கிகளால் உருவானது இல்லையா? இந்த ஓட்டு வங்கிகள்ல நீங்க பலவிதமாக பிரிச்சீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் தேசிய ஓட்டு வங்கி இருந்தது. இந்தியா சுதந்திரம் ஆன பிறகு அந்த விடுதலை போராட்ட உணர்வுகள்லாம் இருந்த காலகட்டம். நீங்க இதை 1920ல இருந்து பார்க்கணும். 1920 மதராஸ் மாகாணம், ஒரிசால இருந்து கன்னியாகுமரி வரைக்குமான ஒரு பறந்து விரிந்த நிலப்பகுதி. மதராஸ் மாகாணத்துல முதல்ல தேர்தல் ஓட்டுரிமைன்னு வரும்போது எல்லாருக்கும் ஓட்டுரிமை கிடையாது. குறைந்தபட்சம் நீங்க வரி செலுத்தி இருந்தா தான் ஓட்டுரிமை. அப்புறம் நம்ம சுதந்திரம் ஆகித்தான் யூனிவர்சல் பிராங்கேஜ் கொண்டு வந்தோம். 21 வயசுன்னு பூர்த்தி ஆயிருந்தா போதும் ஓட்டு. இப்போ 18 வயசு. அப்ப 20ல இருந்து 37 வரைக்குமான அரசியல் எப்படியான அரசியல்? 2 முறை நீதி கட்சி. அப்ப நீதி கட்சியோட ஓட்டு வங்கி எது? ஓட்டு வங்கி என்பது ஒன்று சமூக நீதி கொள்கை, இடஒதுக்கீடு, அப்புறம் பிராமண எதிர்ப்பு, இதுல நம்பிக்கை உள்ளவர்கள். அதே நேரத்துல அவங்க யூனிவர்சல் பிராங்கேஜ் கீழே வரல. அதாவது வயது வந்தோருக்கான வாக்குரிமைங்கிற அடிப்படையில் அது கிடையாது.
அப்போ அரசியல்ங்கிறதே கொஞ்சம் மேட்டுக்குடி அல்லது கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க அவங்களோட அரசியல் தான். நீதி கட்சி நம்ம சொல்றோமே தவிரங்க, அது ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஜஸ்டிஸ் பார்ட்டிங்கிறது ஜஸ்டிஸ்ங்கிற பத்திரிகையோட பேரு. அதை நம்ம தமிழ்ல நீதி கட்சின்னு சொல்லிட்டோம். ஆனா ஒரு பத்திரிகைன்னா அப்ப அந்த காலத்துல எழுத படிக்க தெரிஞ்சவங்க எவ்வளவு குறைவா இருந்திருப்பாங்க. அது கரெக்டா சொல்லணும். ஆரம்பத்தில் தென்னிந்திய நல உரிமையாளர் சங்கம், அது அகைன் நம்மளோட உரிமைகள் கேட்டு வர்ற தென்னிந்திய நல உரிமை சங்கம், தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் சார்பாக வந்த பத்திரிகைகள். அதுல ஒரு முக்கியமான பத்திரிகை ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் பத்திரிகையில இருந்த முக்கியமானவர்கள் ஜஸ்டிஸ் பார்ட்டி. 37 வரைக்கும். நடுவில் மட்டும் ஒரு பீரியடு டாக்டர் சுப்பராயன் தலைமையில ஒரு கூட்டணி மந்திரி சபை மாதிரி இருக்கும். 37க்கு பிறகு விடுதலை போராட்ட உணர்வுகள் ரொம்ப பெருகிருச்சு. பெரியார்ட்ட கேள்வி கேட்கும் போது விடுதலை முக்கியமா சமூக நீதி முக்கியமானு கேட்கும்போது அவர் சமூக நீதின்ட்டாரு. ஏன்னா ஒரு நாடு விடுதலை ஆனாலும் பெரும்பகுதி மக்கள் அழுத்தப்பட்டு தாழ்த்தப்பட்டு பட்டியலின மக்களாக வசிக்கும் போது வெறும் விடுதலை கிடைத்து என்ன பிரயோஜனம்? வெள்ளக்கார ஆட்சிக்கு பதிலாக மேட்டுக்குடி ஆட்சி தானே இங்க வரும். இதான் அவரோட வாதம். இதாங்க. இன்னும் சொல்ல போனாலும் அவர் அதை பிராமணர்னு சொல்றாரு. அவர் பயன்படுத்திய வார்த்தை பார்ப்பார். அப்ப பார்ப்பனர்களின் ஆட்சி வருவதற்காக பரங்கியர்களை வெளியே அனுப்ப வேண்டுமா? இதான் அந்த கேள்வியா அப்ப இருந்தது. அந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தை இப்ப நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. நம்ம இன்னைக்கு இருக்கிற நம்மளோட உணர்வுகளை வச்சு அதுக்கு அது இதுதான் நம்ம தீர்ப்பு கூறுறது தவறு. 37ல அந்த விடுதலை போராட்ட உணர்வுகள் மேலோங்கிருச்சு. காங்கிரஸ் கட்சி தான் இதே பகுதியில் மதராஸ் மாகாண பகுதியில் ஜெயிக்குது. காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கும் போது ஆல் இண்டியா பாலிசி, இப்போ கட்டாய இந்தி ஆல் இண்டியா பாலிசி. ஆல் இண்டியா பாலிசியில நம்ம விடுதலை பெற்ற பிறகு வந்த கான்ஸ்டிடியூஷன்ல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு சட்டமே இல்லை. இன்னைக்கு காமராஜர் பிறந்த நாள், அதையும் சேர்த்து நம்ம இதில் பேச வேண்டியது இருக்கு. காமராஜர் 54 தான் முதலமைச்சர் ஆகிறாரு ராஜாஜி காலத்துக்கு பிறகு. அதாவது 51, 52 தேர்தல் காலகட்டம் வந்துருச்சு. 54 தான் காமராஜர் முதல்வர். அதுக்கு முந்தையே நம்மகிட்ட இடஒதுக்கீடு வந்துருச்சு. நீதி கட்சி ஆட்சி காலத்துல அது கொடுத்தாச்சு. பத்திரப்பதிவு துறையில முத்தையாமுல்லையர் கம்யூனல் ஜீவோ. இடஒதுக்கீடை பாதுகாக்கணும் அப்படின்னு வரும்போது காமராஜர் உள்ளிட்ட பெரியவங்க எல்லாம் வலியுறுத்தி தான் நம்ம முதல் அரசியல் சாசன திருத்தம் வருது. அப்போ நம்ம பாலிடிக்ஸே இயல்பாகவே இடஒதுக்கீடு சார்ந்த எண்ணங்கள், அப்புறம் மேட்டுக்குடி மனப்பான்மை ஒழித்தெடுத்தல், பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கான முன்னேற்றம், இப்படி அமைஞ்சிருதுங்க. கல்வி, காமராஜர் கல்வி தந்தை, கல்வி கண் திறந்தவர். நான் காமராஜர் காலத்துல நான் மதிய உணவு திட்டத்துல 4வது வகுப்பு படிக்கும்போது, நான் 4வது வகுப்பு படிக்கும்போது மதிய உணவு திட்டம் அறிமுகங்க. பெரிய புரட்சியா தெரிஞ்சது. ஸ்கூலுங்கிறதே குறைஞ்சபட்சம் ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் தள்ளி தாங்க ஒரு ஸ்கூல் இருக்கு. நானே 5 கிலோமீட்டர் நடக்கணும் எங்க ஸ்கூலுக்கு. என்னையும் தாண்டி வர்ற பையங்க இருந்தாங்க. இன்னும் 15-20 கிலோமீட்டர் அது சைக்கிள் மிதிச்சுட்டு வருவாங்க. காலையில ஒரு 7:30 மணிக்கு கையில தூக்குவாளியில சாதம் எடுத்துக்கிட்டு சைக்கிளை மிதிச்சுட்டு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் வந்தா தான் ஸ்கூலுக்கே வர முடியும். இந்த காலத்துல மதிய உணவுங்கிறது எவ்வளவு பெரிய புரட்சியா இருந்திருக்கும். அப்படி நம்ம நினைச்சு பார்த்தோம்னா தான் அதோட அருமை பெருமை நமக்கு தெரியும். அப்போ மதிய உணவு, காமராஜர், பள்ளிகள் திறத்தல், இப்படி போகும்போது அணைக்கட்டு எல்லாமே பேசிக் ஒர்க்கா போச்சு. ஏகப்பட்ட ஸ்கூல்கள் திறந்து வருது. அப்புறம் தான் எங்க ஸ்கூல், நான் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு இருந்த ஸ்கூலு 3 கிலோமீட்டர் நடக்கிற தூரத்துக்கு மாறிச்சுங்க. அப்போ 3 கிலோமீட்டர் நடக்கணும், சைக்கிள்லாம் கிடையாது. அப்ப அந்த காலகட்ட உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா எப்ப மாறுச்சு? விடுதலை போராட்டம் சார்ந்த காலகட்ட உணர்வு, கொஞ்சம் கொஞ்சமா மொழி உணர்வு, திமுகவுக்கு உதவி செய்த கலைத்துறை, எம்ஜிஆர் மாதிரியான கலைத்துறை வித்தகர்கள், இதெல்லாம் 62, 67 வரைக்கும் இப்படி வந்துருச்சு. அப்ப 67ல என்ன ஓட்டு வங்கி இருந்தது? இதுதான் இதோட அடிப்படை கணக்கு. 67ல இருந்த ஓட்டு வங்கி தேசிய ஓட்டு வங்கி, அது சரிந்த ஓட்டு வங்கி ஆயிடுச்சு. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் உருவாக்கின ஓட்டு வங்கி தான். ஆனா அது 20% ரேஞ்சுக்கு இறங்கிருச்சு. 25% நீங்க மேக்சிமம் வச்சுக்கலாம். அதாவது திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான ஓட்டு சதவீதத்தை நான் இதுல குறிப்பிடல. ஒட்டுமொத்த ஜனங்களோட மனப்பான்மையை நான் சொல்றேன். அப்போ காங்கிரஸ் கிராமங்கள்ல பெரிய அளவுக்கு என்ன பிரச்சனை? சில தெருக்கு நம்ம போகவே முடியாதுங்க. தெருக்களுக்குள்ளே போக முடியாது. உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதான், சிம்பிளி. நம்ம தந்தைமார்கள் இல்ல நம்மளோட தாத்தாக்கள்லாம் துண்டை இடுப்புல கட்டிட்டு தான் போனோம்.
அந்த தெருவுக்குள்ள போகும். துண்டெல்லாம் மேல போத்திட்டு போக முடியாது. அப்ப எது வந்து நமக்கு பெரிய அடையாளமா மாறுச்சு? துண்ட மேல போட்டுட்டு பேசுற மேடை பேச்சாளர்கள் பெரிய அளவுக்கு பெரிய புரட்சிக்காரர்களா தெரிந்தார்கள். தவறு ரைட்டுக்குள்ள போலங்க. இதுதான் நம்ம அரசியல். இப்படிதான் வந்திருக்கோம். அப்போ 67 ஓட்டு வங்கியில ஒன்று தேசிய ஓட்டு வங்கி சரிஞ்சது, திராவிட ஓட்டு வங்கி பெருகியது. இது 71 வரைக்கும். 71ல திராவிட ஓட்டு வங்கி ரொம்ப பெருகிருச்சு. ஏன்னா தேசிய ஓட்டு வங்கி அங்க காமராஜர், ராஜாஜி ஒரே அணி 15 சீட் தான் கிடைச்சது. மீதி இருக்கிற எல்லா சீட்டுமே வந்து திராவிட ஓட்டு வங்கிக்கு போயிருச்சு. அதான் திராவிட கூட்டணின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். அதை திமுக கூட்டணின்னே வச்சுக்கலாம். அப்புறம் எம்ஜிஆர் வர்றார் 72. எம்ஜிஆர் எந்த ஓட்டு வங்கியை பிரித்தெடுத்தார்? திராவிட ஓட்டு வங்கியை தான் பிரித்தெடுத்தார். அப்ப எப்படி வந்துச்சு அது? பிரைம் டிஃபெண்டர் பாலிடிக்ஸ். தமிழ்நாட்டின் நலன்களை, தமிழ் மொழியை காப்பாற்றுவதில், சமூக நீதியை காப்பாற்றுவதில், இடஒதுக்கீடை காப்பாற்றுவதில் யார் வந்து முதன்மை காவலர், யார் வந்து காவல்காரர்? இந்த கேள்வி வரும்போது எம்ஜிஆரா கலைஞரா? அப்ப ஜனங்க வந்து எம்ஜிஆர், அப்புறம் அதே ஜனங்க கலைஞர். மாத்தி மாத்தி சொல்லப்போனா 5 வருஷத்துக்கு ஒருக்க கட்சி மாறுறது மக்களும் சேர்ந்துதான். மாத்தி மாத்தி இன்னைய வரைக்கும் எந்த ஓட்டு வங்கி இருக்குன்னா அந்த ஓட்டு வங்கி தான் இருக்கு. மாறுறான்னா ஒரு தடவை திமுக ஆட்சி, திமுக தவறு பண்ணுது அப்படின்னா திமுகவை பனிஷ் பண்ணும்போது அவன் ஸ்மார்ட்டரா மாறுறான். யாரை கொண்டு வரான்னா அதிமுக தான் கொண்டு வர்றான். அதிமுகவை பனிஷ் பண்ணும்போது ஸ்மார்ட்டரா மாறுறான். இல்ல சார், எனக்கு டவுட் என்னன்னா, நான் எதனால இங்க இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன்னா, வாக்காளர்கள் எப்படி சார் அப்டேட் ஆகுறான்னு நான் கேட்டேன். ஏன்னா வந்து இப்ப 60 வருஷம் ஆகித்தானே அவங்க அந்த தண்டனை கொடுக்குறாங்க. அதான் சார், நான் பார்த்தேன். அதாவது 60 வருஷத்துக்கு மேல திராவிட ஆட்சி இங்க இருக்கு. கிட்டத்தட்ட 2 ஜெனரேஷன் வச்சுக்கலாம். இல்ல 60 வருஷத்துக்கு மேல திராவிட ஆட்சி இருந்தாலும் வாக்காளர்கள் எப்படி அப்டேட் ஆயிருக்காங்கன்னா, நம்ம வாக்காளர்கள் தமிழ்நாட்டு நலன்களுக்கு எந்த அரசியல் கொள்கை ஏற்றதுங்கிறதுல அப்டேட் ஆயிருக்காங்க. அந்த அரசியல் கொள்கையை அமல்படுத்தக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குங்கிறதுல அவங்க வந்து மாற்றி மாற்றி முடிவு எடுக்கிறாங்க. அப்ப இங்க வந்து தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்கக்கூடிய வல்லமை 2 கட்சிகளுக்கு தான் இருக்குன்னா 60 வருஷமா அப்படிதான் நினைக்கிறோம் நம்ம. இல்லைன்னா அவ்வளவு பெரிய பிஜேபி இந்தியாவே ஆளுது இத்தனை மாநிலத்துல இருக்குல்ல, அவங்க ஏன் அதிமுக கூட்டணிக்கு முயற்சி பண்றாங்க? 99ல ஏன் திமுக கூட்டணிக்கு முயற்சி பண்ணாங்க? என்னன்னா இந்த மாநில அரசியல்ங்கிறது இதுக்குள்ளதான் நிக்குது, வேற வழி இல்லை. அப்போ எந்த இடத்துல வந்து மாநில அரசியல் மாறும் அப்படின்னா, முழுக்க முழுக்க பழைய மாதிரி தேசிய உணர்வு. தேசிய உணர்வுனா காங்கிரஸ் வந்து அது ஒரு வகையில வந்து செக்குலர் உணர்வோட இருந்தது. அப்பீஸ்மெண்ட் நீங்க சொல்லலாம், ஆனா செக்குலர். அதிமுக அதுக்குள்ள இருந்தா எடுக்கும். எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு வகையில அந்த பாலிடிக்ஸை பின்பற்றுவாங்க. அதனாலதான் அதிமுகவும் காங்கிரஸோட மாற்றி மாற்றி உறவு வைக்குது, காங்கிரஸும் அதிமுகவோட மாற்றி மாற்றி உறவு வைக்குது. இந்த உறவெல்லாம் 2ஆ பிரிஞ்சிருது. டெல்லி ஆட்சின்னு வரும்போது காங்கிரஸ் கட்சிக்கு அதிக இடம், அதிமுக குறைஞ்ச இடம். தமிழ்நாடு ஆட்சின்னு வரும்போது அதிமுகவுக்கு அதிக இடம், காங்கிரஸ் கட்சி குறைஞ்ச இடம். அப்ப காங்கிரஸ் மந்திரிகள் வந்து அதிமுக மந்திரி சபையில் இடம் பெறுவாங்களா? இடம் பெற மாட்டாங்க. இதே பாலிசி தான் திமுகவுக்கும். பிஜேபி இப்ப எப்படி அதை வந்து மாற்றி சொல்லுது அப்படின்னா, நாங்க வந்து கூட்டணி ஜெயிக்கும், கூட்டணி தான் திமுகவை வீழ்த்தும், ஆனா கூட்டணி மந்திரி சபையில எங்களுக்கு இடம்னு சொல்றாங்க. அந்த இடம் வந்து வாக்காளர்கள் அப்டேட் ஆகி அதை ஒத்துக்க போறாங்களான்னு உண்மையிலே தெரியல. ஏன்னா நம்ம இது வரைக்கும் கூட்டணி மந்திரி சபைங்கிற அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள போகல. ஒரே ஒரு வாய்ப்பு 96 சீட்டோட திமுகவுக்கு வந்தது, அவங்களும் அந்த வாய்ப்பை நிராகரிச்சிட்டாங்க. இப்போ வாக்காளர்களோட அப்டேஷன் எதுல வரும்? எப்படி வாக்காளர்கள் ஸ்மார்ட்டா மாறுறாங்க? எப்படி வரும் அப்படின்னா, பிஜேபிக்கு எத்தனை எம்எல்ஏ கொடுக்க போறாங்கிறதுல வரும். அதிமுக கூட்டணியில பிஜேபி 35 இடம் எதிர்பார்க்கறாங்கன்னு பத்திரிகை செய்தி வருது இல்லையா? 40 இடம்னு நயினாரே சொன்னாரு. 30 இடம்னு வைங்க, போனதை விட கிட்டத்தட்ட 10 இடம் கூட. இந்த 30 இடத்துல திருப்பி பழையபடி போன எம்எல்ஏக்கள், அதாவது 4 எம்எல்ஏ போன தடவை, இந்த தடவை 4ஓ 5ஓன்னு நிறுத்திட்டாங்கன்னா வாக்காளர்கள் ஏதாவது ஒரு வகையில அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். இல்ல வாக்காளர்கள் பிஜேபிக்கு வந்து அவங்க போட்டி போட்ட தொகுதியில ஒரு கணிசமான பெர்சன்டேஜ் ஜெயிக்க வச்சுட்டாங்க அப்படின்னா வாக்காளர்கள் வேற திசைக்கு போறாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த 2026 தேர்தல் மதர் ஆஃப் ஆல் எலெக்ஷன்ஸா மாறிடும். எப்படி நம்ம 67 இப்ப நம்ம உதாரணமா நான் காட்டி சொல்றனோ
அதே மாதிரி நீங்க உங்க காலகட்டத்துல 2026 உதாரணமா காட்டி சொல்லுவீங்க. ஓகே. இந்த எலெக்ஷன்ங்கிறது ஒரு புதிய வித பரீட்சைக்கு தயாராயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க குறிப்பிடுறீங்க. கூட்டணி ஆட்சியை மக்கள் அங்கீகரிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து இதை முடிவு பண்ண போகுது அப்படிங்கிறீங்க. ஓகே சார். நல்லது சார். பல்வேறு கேள்விக்கு உங்க கருத்தில் ஆழமா வழங்கியிருக்கீங்க. உங்களோட வருகைக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார்.